Jesus. Hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறதை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. அப்பா உம் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. எல்லா கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. அப்பா உம் கிருபைகளால் கொண்டீரே. அப்பா உம் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. தாங்கி நடக்கும் கிருபையிலே, தயவாய் இறைக்கும் கிருபையிலே, தாங்கி நடக்கும் கிருபையிலே, தாழ்வில்
ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆனந்தம். விடுதலை நாயகன் Yes Lord, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆனந்தம். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல தோல்வி அடைந்திருக்கிறோமோ அந்த இடத்தை நினைத்து நாம் ஆண்டவரை துதிக்கும் போது அந்த இடத்துல தேவன் வெற்றியை கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை தேடி ஓடி வந்திருக்கிறார், நம்மை தேற்றி அணைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி ஹல்லேலூயா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் புது மனிதனாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விசை கூட இந்த பாடல் வரிகளை ஆமென் உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா. அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். விசுவாசத்தோடு தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை ஆனந்தம். பிரியமானவர்களே ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிறவர் ஹல்லேலூயா. நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறவர், மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஹல்லேலூயா. ஆமென். அவர் நமக்குள் இருந்துட்டா ஆமென் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளும் மாறும். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீங்க எங்களுடைய உள்ளத்துல நீங்க வந்துட்டீங்கன்னாப்பா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மாறும், எங்களுடைய வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய துயரங்கள், எங்களுடைய வேதனைகள் ஆண்டவரே, எங்களுடைய வியாதிகள், எங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவரே மாறும். ஹல்லேலூயா. ஓ நீங்க போல ரட்சனை
கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இருந்த ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறும் ஆண்டவரே, எல்லாம் மாறும். உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை ஆளுகை செய்யுங்க, எங்களுடைய கொடைக்கானல் பட்டணத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஆமென். கொரோனா என்ற நோய் ஆண்டவரே இந்த உலகத்தையே அலங்கழித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலை ஆண்டவரே, அப்பா அப்படிப்பட்ட இந்த நோய் ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒளிந்து போகட்டும், ஒளிந்து போகட்டும் ஆண்டவரே. அநேக பேர் ஆண்டவரே ஆண்டவரே மறித்து கொண்டிருக்கிறாங்க, அநேக பேர் ஆண்டவரே உயிர் போய் கொண்டிருக்கிறது அப்பா ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறணும் ஆண்டவரே, பயங்கள் மாறணும் ஆண்டவரே, பழைய நிலைமை எங்களுக்கு தேசத்துல வரணும். ஆவியானவரே நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே, எங்கள் மேல் ஆண்டவரே மனதுருங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குறைகள் ஒருவேளை இருந்திருந்தா ஆண்டவரே எங்களை ஒரு சிறாய் மன்னிங்க. தேசத்துல நடக்கிற பாவங்களை மன்னிங்க, தேசத்துல நடக்கிற பாவங்களை மன்னிங்கப்பா. தேவன் மனம் இறங்குங்க ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. ஆவியானவர் அப்படியாக செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேசம் மாறப்போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகளும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறவர்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான வேளையிலே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடைக்கானல் கிறிஸ்டியன் லைஃப் சென்டர் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலும் உங்களை ஆசீர்வதிப்பதிலும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலைமை, கடினமான சூழ்நிலைமை, மக்கள் யாவருக்கும் ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நாம் அனைவருமாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய இரக்கங்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் தம்முடைய அற்புத கரத்தை நிச்சயமாய் நீட்டுவார். இந்த நாட்களினுடைய சூழல்மையை கண்டு தேவ பிள்ளைகள் எந்த விதத்திலும் நாம் பயப்படக்கூடாது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். எனவே தேவனுடைய இரக்கங்களை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய முகத்தை நாம் தரிசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய தேசத்திலே சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார். இந்த ஆபத்தான கொரோனா வைரஸினுடைய தாக்குதலில் இருந்து தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் இந்த தேசத்தை, உலக நாடுகளை கர்த்தர் நிச்சயமாய் காப்பாற்றுவார் என்ற நிச்சயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த வேளையில சிந்திக்க போகிறோம். ஏசாயா 60:1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வருஷத்திலே 2021 வருஷத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். அருமையான திருச்சபை மக்கள், நீங்கள் அனைவரும் இந்த வசனத்தை அதிகமாய் இந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை உங்களுக்கு அனைவருக்கும் நம்ம வாக்குத்தத்தமாக, சபைக்குரிய வாக்குத்தத்தமாக நாம் எடுத்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சில காரியங்களை நம்மத்திலே வலியுறுத்துகிறார். திருச்சபை மக்களாகிய நாம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களாகிய நாம், பரிசுத்தாவியினுடைய வல்லமை பெற்றுக் கொண்டவர்களாகிய நாம் இந்த உலகத்திலே எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எனவே ஒரு விளக்கு எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால், ஒரு விளக்கு இந்த உலகத்திலே நல்ல பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்றால், அது
விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும். அது உயரமான இடத்திலே இருக்க வேண்டும். அந்த விளக்கு உயரமான இடத்துல இருக்கும் பொழுதுதான் அது தன்னை சுற்றியுள்ள எல்லா மக்களுக்கும் அந்த விளக்கானது வெளிச்சத்தை கொடுக்கும். ஏனென்றால் நம்மை சுற்றி பலவிதமான இருளுக்குள்ளாக சூழ்நிலைகள் காணப்படுகிறது. இப்பொழுது இந்த கொரோனா வைரஸினுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உலகத்தில் அநேக ஜனங்களுடைய குடும்பங்களிலே மரண ஓலங்கள், அநேகர் தங்களுக்கு வேண்டியவர்களை இழந்து காணப்படுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில இருள், அவர்கள் வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாது, அவர்கள் வாழ்க்கையில சமாதானம் கிடையாது. எத்தனையோ தேவனை அறிந்த தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே இழப்புகள் வரும் பொழுது எந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், எந்த குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும், எந்த குடும்பத்திலே ஆறுதல் இருக்கும்? எனவே அநேகருடைய குடும்பங்களிலே இருளினுடைய ஆதிக்கம் காணப்படுகிறது. அவர்களுக்கு நாம் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றால், ஆறுதலான வார்த்தைகள் எவ்வளவு காரியங்கள் சொன்னாலும் அது அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த இருளான காரியங்களை, இந்த இருளின் ஆதிக்கங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும் என்றால் ஒன்றான மெய் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் இந்த உலகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பிரகாசிக்க பண்ண முடியும். அவர் ஒருவர் மாத்திரம்தான் உங்கள் குடும்பத்தினுடைய துக்கத்தை மாற்ற முடியும். அவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய தேசத்தினுடைய அவலமான நிலைமையை மாற்ற முடியும். அவர் ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தினுடைய இருளை மாற்ற வல்லமை படைத்தவர். ஏனென்றால் நீங்கள் ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்மை சுற்றி இருள் பூமியை மூடலாம், காரிருள் ஜனங்களை மூடலாம். வியாதியினாலும் பலவிதமான இந்த வைரஸினுடைய தாக்குதல் அதிகமாக இருப்பதினாலும் இந்த பூமியை ஒரு விதமான இருள் மூடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலகத்துல எது வேண்டுமானால் நடக்கலாம், ஆனாலும் உண்மையில கர்த்தர் உதிப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்போ இந்த வேத வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உலகத்திலே பலவிதமான இருளின் ஆதிக்கம், உலகத்திலே பலவிதமான காரியங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளை மீது கர்த்தர் உதிப்பார். அப்போ வேதத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதிகளையும் நான் உனக்கு வரப்பண்ணேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ எகிப்து என்று சொல்லும் பொழுது இந்த உலகம், எகிப்து என்று சொல்லும் பொழுது பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற சூழ்நிலை. எகிப்து என்று சொல்லும் பொழுது பார்வோன் அந்த எகிப்தை ஆண்டு கொண்டிருந்தான். பார்வோன் என்று சொல்லும் பொழுது பிசாசினுடைய அடிமைத்தனம் சாத்தானை குறிக்கின்றது. அப்போ சாத்தானானவன் இந்த உலகத்திலே பலவிதமான வியாதிகளையும் சாபங்களையும் தரித்திரங்களையும் பொருளாதார நெருக்கங்களையும் இப்படிப்பட்ட வைரஸ் போன்ற வியாதிகளையும் சாபமான வியாதிகளை கொண்டு வந்து மக்களை ஒரு இருளின் ஆதிக்கத்திலே அடிமைப்படுத்தும் பொழுது தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? தேவ பிள்ளைகள் பிசாசினுடைய அடிமைத்தனத்திற்குள்ளாக சிக்குண்டு நாமும் நம்முடைய நம்பிக்கை இழந்து விடாதபடிக்கு தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் உங்கள் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளாக தேவன் தம்முடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், தேவன் தம்முடைய வல்லமையை வைத்திருக்கிறார், தேவன் உங்களுக்குள்ளாக ஒரு விசேஷித்த அக்கினியை தேவன் வைத்திருக்கிறார். எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய நீங்கள் இந்த உலகத்தில் முடங்கி போய் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் பயந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் சோர்ந்து போய் கொண்டு இருப்பீர்கள் என்றால், உங்களுக்குள் இருக்கின்ற வெளிச்சமானது வெளிச்சத்தை கொடுக்க முடியாது, அது பிரகாசிக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கின்றது. அப்ப சபை எழும்ப வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நீங்க எழும்பி அவன் நம்பிக்கையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, பயத்தின் பிடியிலே சிக்குண்டு காணப்படுகிற ஜனங்களுக்கு, இருளின் ஆதிக்கத்திலே சிக்கு என்று காணப்படுகிற மக்களுக்கு நீங்கள்
நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் வேத வசனம் அதான் சொல்லுகிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடலாம், ஆனாலும் உன்மேல கர்த்தர் உதிப்பார் என்று வார்த்தை சொல்லுகிறது. உன்மேல இருக்கக்கூடிய அபிஷேகம் உன்னை இந்த பூமியில உதிக்க வைக்கின்றது. உங்கள் மேல இருக்கின்ற தெய்வீக வல்லமை இந்த உலகத்திலே பிரகாசத்தை கொடுக்க வைக்கின்றது. அப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எழும்ப வேண்டும், ஜெபத்திலே எழும்ப வேண்டும், விசுவாச ஜீவிதத்திலே நீங்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட, ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை நமக்கு. வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு பயப்படுகிற அபிஷேகத்தை கொடுக்கவில்லை. வியாதியை கொண்டோ, விக்கினங்களை கண்டோ, இந்த உலகத்தினுடைய நிந்தைகளை கண்டோ, இந்த உலகத்தினுடைய சூழ்நிலைகளை கண்டோ நாம் பயந்து கொண்டிருப்போம் என்றால் நமக்குள் இருக்கிற தெய்வீக வல்லமை வெளிப்பட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, வேத வசனத்திலே இருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவனாகிய கர்த்தர் நீதிமானுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகத்தினுடைய சூழ்நிலையை கண்டு நீதிமான் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும். அப்போ வேதத்திலே நாம யோவான் எழுதின புத்தகங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கின்றது. எனவே அவன் அசைக்கப்பட முடியாது. ஏனென்றால் அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான். 121 சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்பி இருக்கிறவன், தேவன் மீது தன்னுடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறவன், தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் இந்த உலகத்தில் பயப்பட தேவையில்லை. மாறாக என்ன செய்ய வேண்டும்? அவன் தைரியமாக எழும்ப வேண்டும். அவன் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். அவன் திறப்பின் வாயிலே நிற்க வேண்டும். யாபேசை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது யாபேஸ் தேவ சமூகத்தில் ஒரு ஜெபம் செய்கிறார். ஏனென்றால் யாபேசினுடைய பின்னணியம் என்னவென்றால் அவன் ஒரு சோர ஸ்திரீக்கு அவன் பிறந்தவன். அவனுடைய தகப்பன் யார் என்று தெரியாது. அவன் மீது வைக்கப்பட்ட நிந்தை அவனுக்கு தகப்பன் யார் என்று தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யாபேஸ் எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறான் என்றால், ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ளும். ஏனென்றால் யாபேஸ் என்றால் என்ன அர்த்தம்? இந்த குழந்தையை நான் துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவள் தாய் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மீது ஏதோ ஒரு துக்கம் இருக்கலாம், உங்கள் மீது ஏதோ ஒரு நிந்தை இருக்கலாம், உங்கள் மீது ஏதோ ஒரு அவமானம் இருக்கலாம். அந்த துக்கம், அந்த நிந்தை, அந்த அவமானம், அந்த வியாதி, அப்படிப்பட்ட காரியங்களையே நினைத்து 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 நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை நீங்கள் அனைத்து போட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய தேவன் உங்க சூழ்நிலையை பார்த்து உங்களை பார்த்து இந்த வேளையில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் உங்கள் மீது இருக்கிற நுகத்தடிகளை நீங்கள் உரிக்க வேண்டும். உங்கள் மீது இருக்கிற இந்த தூசியை நீங்கள் உதறிவிட வேண்டும். உங்கள் மீது இருக்கிற இந்த கட்டுகளை நீங்கள் அவிழ்க்க வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? யாபேசு போல தேவ சமூகத்தில் வைத்த ஆண்டவரே, என்னுடைய இந்த தீங்கு, இந்த துக்கம் என்னை துக்கப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட யாபேசை கர்த்தர் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய நியாயாதிபதியாக தேவன் உயர்த்துகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தராகிய தேவன் உங்களை இந்த பூமியிலே எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ இந்த உலகத்தினுடைய காரியங்களை கண்டு கண்டு சோர்ந்து போய், உடைந்து போய், தளர்ந்து போய் நீங்கள் இருக்காதபடிக்கு நீங்கள் எழும்பி நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் துக்ககரமான காரியம் மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்களும் அவனை எழும்பி பிரகாசிக்க விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. 2 சபையை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன், சீக்கிரமத்தில் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை எபேசு சபையில சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு சபையினுடைய சூழ்நிலை என்னவென்றால், இந்த எபேசு சபை ஆதியிலே தேவனோடு இருந்த அன்பை அது விட்டது. இரண்டாவதாக, இந்த எபேசு சபை எந்த நிலையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நீ யோசிக்க வேண்டும் என்று எபேசு சபைக்கு அங்கே ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக, ஆதி
ஆதியில் செய்த கிரியைகளை இந்த எபேசு சபை விட்டது. ஒரு பக்கம் வியாதி, கஷ்டங்கள், நெருக்கங்கள், இன்னொரு பக்கத்திலே ஆவிக்குரிய சூழ்நிலையிலே நீங்கள் விழுந்த நிலைமையிலே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த எபேசு சபையை போல ஆதியிலே தேவன் உங்களை ரட்சித்த பொழுது இருந்த உற்சாகம், தேவன் உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த பொழுது இருந்த அன்பு, ஐக்கியம் இன்றைக்கு குறைந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் என்றால் இந்த வேளையிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது உங்களுடைய விளக்கு எரியும். அப்பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகமானது அது இந்த பூமியிலே பிரகாசிக்கும். இன்னொரு சர்தை சபை குறித்து வெளிப்படுத்தல் 3:1-3 நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்த நிலையிலே இருக்கிறாய். உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக அது நிறைவாய் காணப்படவில்லை. மூன்றாவதாக நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து மனம் திரும்பு என்று சர்தை சபைக்கு சொல்கிறார். இந்த 2 சபைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், நீ ஒரு நல்ல நிலைமையில இருந்தாய், ஆனால் இப்பொழுது இல்லை. நீ உயிர் உள்ளவனாய் இருந்தாய், ஆனா இப்ப செத்த நிலைமையில நீ காணப்படுகிறாய். உன்னுடைய கிரியைகள் எல்லாம் உன்னுடைய பார்வையிலே திருப்திகரமாய் இருக்கிறது, ஆனா கர்த்தருடைய பார்வையிலே உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், இது எல்லாமே தேவனுடைய பார்வையிலே திருப்திகரமாக இல்லை. அப்போ நீங்கள் எதை கேட்டு பெற்றுக் கொண்டீர்களோ, அதை எப்படி கேட்டு பெற்றுக் கொண்டீர்கள், எப்படி ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுத்தார் என்பதை நினைவு கூர்ந்து அந்த காரியத்தில் ஒரு குறைவு இருக்கும் என்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, உலக பிரகாரமான காரியத்தில் மாத்திரமல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த காரியத்திலே நீங்கள் செத்த நிலைமையில இருக்கிறீர்களோ, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறீர்களோ, ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தை விட்டு உங்களால் ஆவிக்குரிய காரியத்தில் எழும்ப முடியாமல் இருப்பீர்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு, நீ அந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆம் திருச்சபை மக்களே, எந்த காரியத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும், அந்த காரியத்திலே நாம் மனம் திரும்பும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும், நீ கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். பிசாசுடைய காரியங்களை கண்டு பயந்து நீ முடங்கி போயிருக்க தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழும்பும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்தை வைப்பார். கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்த வேத வசனத்தின்படி நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்ற வேத வசனத்தின்படி திருச்சபை மக்களாகிய நாங்கள் எந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும், எந்த காரியத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நீர் எங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறீரோ அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எந்த காரியங்கள் இவர்களை துக்கப்படுத்துகிறது, எந்த சூழ்நிலை இவர்களை வேதனைப்படுத்துகிறதோ அந்த காரியங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் இந்த நாளில் நடப்பதாக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியா இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், குடும்பத்திலே சாபங்களா இருக்கலாம், தரித்திரங்களா இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், ஆண்டவரே உலகத்தினுடைய சில அடிமைத்தனமான காரியங்களா இருக்கலாம். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த காரியத்தில் இவர்கள் குறைந்து போய் இருக்கிறார்களோ, எபேசு சபையை போல, சர்தை சபையை போல எந்த காரியத்திலே திருச்சபை மக்கள் குறைந்திருக்கிறார்களோ அவைகளிலிருந்து ஒவ்வொருவர் வெளியே ஆண்டவரே வரத்தக்கதாய் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அதிலிருந்து மனம் திரும்பத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது இறங்கி வருவதாக, தேவ அபிஷேகம் இப்பொழுது இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இவர்களை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இவர்களை பிரகாசிக்க பண்ண வைக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தும், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிங்கள். God bless you.